பேசலாம். அதுக்கு முன்னாடி திரு கல்யாணசுந்தரம் நீண்ட நேரமாக இருக்காங்க. திரு கல்யாணசுந்தரம், எப்படி பார்க்குறீங்க இந்த அறிக்கை? ஏன்னா அதிமுகவோடு தொடர்புபடுத்தி வந்த செய்தி, அதுக்கு விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்சியாக இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் நீண்ட நாட்களாக அரசியலையும் உற்று நோக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் இருக்கிறீங்க. இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? வணக்கங்க. இப்ப இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்கள் அவருடைய மாநாட்டு மேடையிலே என்ன செய்திகளை கொடுத்தாரோ அந்த செய்திகளை மீண்டும் ஒரு முறை அழுத்த திருத்தமாக சொல்லி இருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அவர் பேசி முடித்த பிறகு அவர் பேசியது குறித்தான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கொடுக்கப்படுகிற போது மிக மிக மோசமான அளவிலே அவருடைய பேச்சை தவறான ஒரு கருத்துகளை உருவாக்கிட்டே இருந்தாங்க, தவறான விளக்கங்களை கொடுத்து கொண்டே இருந்தாங்க. இன்றைக்கு இந்த அறிக்கை சொல்லும் போது கூட என்ன பேசுது அப்படின்னா, முதல்ல நேற்றைக்கு ஒரு தனியார் ஒரு பத்திரிகை ஒன்று வெளியிட்ட செய்தியை குறிப்பிட்டு காட்டி, இந்த செய்தி அடிப்படை ஆதாரமற்ற அந்த தகவல்களை வைத்துக் கொண்டு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதோடு அந்த அறிக்கை நிற்கவில்லை. அது அடுத்து இன்னொரு செய்தியை சொல்லுது. அதாவது அரசியல் விமர்சகர்கள் என்கிற போர்வையிலே அடிப்படை ஆதாரங்கள் ஏதுமின்றி தான் தோன்றித்தனமாக பேசுகிற சில பேர்கள் அவர்கள் நடுநிலை தவறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் விரும்பிய ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள் என்பதை குறித்தும் இந்த அறிக்கை கவலைப்படுகிறது என்றால் அதை நானும் பல முறை நான் தொலைக்காட்சியிலேயே பேசியிருக்கிறேன். என்னுடைய நிலைப்பாடும் எங்களுடைய நிலைப்பாடும் அதுதான். அப்படியான ஒரு கருத்தை திட்டமிட்டு பரப்புகிறார்கள். உண்மையில் இது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, திரு விஜய் அவர்கள் அந்த மாநாட்டு மேடையிலே பேசுகிற போது ஒருவேளை எதிர்கட்சிகளை மட்டும் விமர்சித்து பேசியிருந்தார் என்று சொன்னால் நாம் அவரை கடுமையாக விமர்சிக்கலாம். ஆளுங்கட்சிகள் குறித்து அச்சப்படுகிறார். இப்ப ஐயா ஜென்ராம் அவர்கள் சொன்னது போல அவர் இடி சோதனைக்கு பயப்படுகிறார் அல்லது வேறு எதற்கு பயப்படுகிறார், எனவே அவர் ஆளுங்கட்சிகளை எல்லாம் தடவி கொடுத்து விட்டு எதிர்கட்சியை திட்டிவிட்டு போய்விட்டார் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர் எந்த அச்சமும் இல்லாமல் தமிழ்நாட்டையும் சரி இந்தியாவையும் சரி ஆளுகிற 2 கட்சிகளையும் விமர்சித்து பேசுகிறார். அப்ப இன்றைய சூழலில் அவர் அரசியல் களத்திற்குள்ளே நுழைகிற சூழலில் எது எதிர்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறதோ அதை சரியாக ஒரு மனிதர் எதிர்த்து வருகிற போது இதுல பதட்டம் உடனடியாக யாருக்கு வருகிறது என்றால் 2 பேருக்கும் வருகிறது. நீங்க நன்றாக கவனிச்சு பாத்தீங்கன்னா, நேற்றைக்கு செய்தி வெளியிட்டதாக சொல்லப்படுகிற அந்த பத்திரிகை யாருக்கு ஆதரவான பத்திரிகை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதை நாம் வெளிப்படையா பேச வேண்டியது இல்லை. அது பாரதிய ஜனதா ஆதரவு பத்திரிகை. அந்த பத்திரிகையின் பெயர் வெளிப்படையா வேண்டாம். ஆனால் பாரதிய ஜனதா ஆதரவு பத்திரிகை எப்படி ஒரு பதட்டம் அடைந்து இப்படி ஒரு கூட்டணி உருவாக்கி விடுமோ அப்படியே அவங்க ஒரு கருத்தை போடுறாங்களோ, அதே போல் திமுக ஆதரவு ஊடகவியலாளர்களும் திமுக ஆதரவு இந்த சோகால்டு நடுநிலையாளர்களும் இதே போன்ற ஒரு கருத்தை. எனவே 2 பேரும் ஒரு புள்ளியிலே நின்று திரு விஜய் அவர்களை எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது. எனவே அதுக்கு ஒரு தெளிவு கொடுக்க வேண்டியது அந்த கட்சி தலைமையினுடைய தேவையாக மாறி இருக்கிறது. அதன் காரணமாக கொடுக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இப்ப ஐயா ஜென்ராம் அவர்கள் அவரை நாங்க ரொம்ப ரொம்ப மரியாதையோடு எப்பவுமே பார்க்கிறோம். தமிழ்நாட்டினுடைய மூத்த பத்திரிகையாளர்களில் ஒருவர். அவர் குறிப்பிடுகிற போது கூட என்ன சொல்லி பேசுறாருன்னா, ஊழல் என்று சொன்ன உடனேயே அதிமுகவினுடைய தலைவர்கள் ஊழல் வழக்கிலே தண்டிக்கப்பட்டார்கள் என்று சொல்லுகிறார். நான் மீண்டும் அதை அழுத்தம் திருத்தமாக மறுக்கிறேன். திரு விஜய் அவர்கள் பேசுகிற போது கூட திமுக என்று அந்த மாநாட்டு மேடையிலே குறிப்பிட்டு பேசவில்லை. குடும்பத்தை வைத்து கொள்ளையடிக்கிற ஒரு கட்சி இருக்கிறதா அது தன்னுடைய எதிரி என்று அவர் சொல்லுகிற போது உடனடியாக பத்திரிகை குறிப்பிட்டாரு. அதனால நேரடியா அவங்களதான் சொல்லியிருந்தாரு. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. இல்ல அது நான் அந்த பேச்சையும் கேட்டுக்கொண்டு அந்த நேரத்தில் சமூக வலைதளங்களிலும் இருந்தேன். திமுகவினுடைய சமூக வலைதளங்களில் போடப்பட்ட கருத்துக்களை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அவர் இந்த வரிகளை சொன்ன உடனேயே திமுகவினர் கடுமையாக அதில் எழுத தொடங்கினார்கள். பத்திரிகையாளரும் சொன்னார். எனவே அவர்களுக்கு தெரிகிறது, குடும்பத்தை வைத்து கொள்ளையடிக்கிற ஊழல் செய்கிற ஆட்சி என்று சொன்னாலே கட்சி என்று சொன்னாலே அது எந்த கட்சி என்பது பத்திரிகையாளருக்கும் தெரிகிறது, மக்களுக்கும் தெரிகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏன் எதிர்க்கவில்லை? அண்ணா திராவிட இதுதான் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிற பதட்டம். இந்த பதட்டத்தை சோகால்டு நடுநிலையாளர்கள் மூலமாகவும் சில அரசியல் விமர்சகர்கள் என்கிற போர்வையில இருக்கிறவர்கள் மூலமாகவும் திமுக மீண்டும் மீண்டும் விதைக்க பார்க்கிறது. என்னன்னா, தன் மீது இருக்கிற இந்த சேற்றை இன்றைக்கு தான் செய்து கொண்டிருக்கிற இவ்வளவு பெரிய மிக கொடூரமான மக்கள் விரோத ஊழல் ஆட்சியை மறைப்பதற்கு ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் மீது சேற்றை வாரி வீசிவிட்டோம் என்று சொன்னால் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று அது திமுகவால் முடியாத நேரத்தில் அதை செய்வதற்கு சில பேரை அவர்கள் தயார் செய்கிறார்கள். அவர்களும் அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிற காரணத்தால் அநேகமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமைக்கு இதை தெளிவுபடுத்தி விட வேண்டும், சில பேருடைய முகத்திரைகளை கிழித்து விட வேண்டும் என்கிற ஒரு தேவை ஏற்பட்டிருக்கலாம். அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். அதிமுக தாவேகாவை எப்படி பார்க்குது? சக அரசியல் கட்சியாக அல்லது பாசிபிள் பார்ட்னர், அலையன்ஸ் பார்ட்னரா அதை எப்படி பார்க்குதுன்னு புரியும். ஏன்னா பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கிட்டே 2 முறை அந்த கேள்வி முன்வைக்கப்பட்ட தேர்தல் நேரத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிறதா தான் அதை கடந்து போயிருந்தாரு. அதை எப்படி பார்க்குறீங்கன்னு நினைக்கலாம்?
அதாவது இங்க ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு புதிய சக்தி ஒன்று வருகிற போது, ஒருவர் புதிதாக கட்சி தொடங்கி வருகிற போது, அது எல்லாருக்கும் கட்சி தொடங்குவதற்கான உரிமை இருக்கிறது, மக்கள் பணி செய்வதற்கான உரிமை இருக்கிறது. அதை அவர்கள் செய்து வருகிற போது எல்லாரும் ஜனநாயக களத்தில் போட்டியாளர்கள் தான், அதிலே ஒன்றும் சந்தேகமில்லை. ஆனால் எதிரிகள் அல்ல. எல்லாரையும் எதிரிகளாக பார்க்க வேண்டிய தேவையோ, வந்தவுடனேயே அவர்கள் மீது அவதூறுகளை வீச வேண்டிய தேவையோ இல்லை. திரு விஜய் அவர்களை அதிமுக ஏன் விமர்சிக்கவில்லை என்கிற கேள்வியும் தொடர்ச்சியாக அவர்கள் வைக்கிறார். நாங்கள் கேட்பது என்னவென்றால், விமர்சிப்பதற்கான தேவைகள் வந்தது என்று சொன்னால் கட்டாயம் விமர்சிக்கலாம், அதுல ஒன்றும் இல்லை. ஆனா அவர் தேர்தலுக்கு வந்து, அவர் தேர்தல் களத்திற்கு வந்து விட்டார், அவர் அரசியல் களத்திற்கு வந்து விட்டார் என்கிற காரணத்தாலேயே அவரை நீங்கள் எதிரியாக கருத வேண்டும், நீங்கள் விமர்சிக்க வேண்டும், அவர் மீது அவதூறு சேடுகளை அள்ளி வீச வேண்டும் என்று நீங்கள் யாராவது எதிர்பார்த்தால், அதிமுக எந்த காலத்திலும் அப்படியான வேலைகளை செய்த கட்சி அல்ல. இன்றைக்கும் நாங்கள் திரு விஜய் அவர்களை அப்படித்தான் பார்க்கிறோம். அவரும் ஜனநாயக களத்தில் பயணிக்கிறார். எனவே நாங்கள் எந்த பதட்டமும் இல்லாமல் அவருக்கு வரவேற்பும் வாழ்த்தும் சொன்னோம். 4 திரைப்படத்தில் நடிக்கிறதுனாலே ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைக்கிறாங்கன்னு திரு செல்லூர் ராஜு உள்ளிட்டவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனமும் அதே நேரத்தில் வரக்கூடியதை பார்க்கிறோம். இது அதுக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சி பற்றியும் அவர் தான் கருத்து சொன்னார். கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னாரு. இதுல எது அதிமுக குரல்னு எடுத்துக்கணும்? அப்கோர்ஸ் பொதுச்செயலாளர் என்ன சொல்றாரோ அதான் இறுதி கருத்து, மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த கருத்துக்களுக்கான இடமும் கூடவே சேர்ந்தே வருகிறதா? இல்ல, நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்ப திரு விஜய் அவர்களை குறிப்பிட்டு தான் அவர் சினிமாக்காரர்கள் 4 படத்தில் நடிச்சுட்டு அவங்க தலைவர்களாக நினைத்துக் கொள்கிறார். இன்றைக்கே திரைத்துறையில இருக்கிறவர்களுக்கு அப்படியான நினைப்புகள் இருக்கிறது. அது திரு விஜய் அவர்களை குறிப்பிட்டல்ல, நிறைய யார் வந்தாலும், யார் அரசியலுக்குள்ளே வர வேண்டும் என்றால் சினிமாவுக்கு ஒரு என்ட்ரியா நினைக்கிறாங்க. சில பேர் எல்லாம் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கே சினிமாவே போதுமானதுன்னு நினைச்சு ஒரு 4 படத்துல போய் நடிச்சுட்டு திடீர்னு தலைவர்கள் ஆயிடுறாங்க, நாட்டுக்கு துணை முதலமைச்சரே ஆயிடுறாங்க. எனவே அவர்களை பார்த்து குறிப்பிடுகிற செய்தியாகத்தான் நீங்கள் அந்த செய்தியை பார்க்கணும். இன்னொரு செய்தி என்ன கேட்டீங்க நீங்க? அதுதான் கேட்டேன். அதுல அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன். இல்ல இன்னொரு என்னமோ ஒண்ணு கேட்டீங்களா? இப்ப அந்த கூட்டணி ஆட்சி குறித்து திரு அண்ணன் செல்லூர்ராஜ் அவர்கள் மறுத்தார். அதையும் கூட நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த பேச்சு, அந்த முழக்கம் முதலில் வந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ அர்ஜுன் அவர்கள் தான் அந்த முழக்கத்தை ஏற்படுத்தினார். அந்த முழக்கம் வந்த போது இதுவரைக்கும் இருந்த சூழல் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது, 2 கட்சிகளும் எந்த மாதிரி அதை கையாண்டிருக்கிறார்கள் என்பதை செல்லூர் ராஜன் சொன்னார். ஆனால் இன்றைக்கு நீங்க இன்னொரு செய்தியை கவனித்து பார்க்க வேண்டும். முடிச்சிருந்தேன் நானு. திரு ஜென்ராம் அவர்கள் அண்ணன் குறிப்பிடுகிற போது சொன்னாங்க, ஈடிக்கு பயந்து கூட விஜய் கொஞ்சம் இதாகலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த ஒரு சரியா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, திரு ஆதவ அர்ஜுன் அவர்கள் இந்த முழக்கத்தை வைத்த பிறகு அதிலே மிகப்பெரிய அளவிலே பதட்டமடைந்த கட்சி திமுக தன்னுடைய கூட்டணி சிதறிவிடுமோ என்கிற பயம் வந்தது. அவருடைய முன்னாள் அமைச்சர்களை, முக்கிய தலைவர்களை வைத்து அவர்களுக்கு பதில் சொன்ன காட்சியை தமிழ்நாடு பார்த்தது. திமுகவிற்கு யார் தொந்தரவு கொடுக்கிறார்களோ, திமுகவை தோற்கடிப்பதற்கு யார் ஒரு முயற்சி எடுக்கிறது போல ஒரு தோற்றம் வருகிறதோ, அவருக்கு ஈடி ரைடு வருகிறது என்று சொன்னால் எங்கே உறவு இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். திமுக வரும்போது நம்ம அதையும் பேசிடலாம். ஒரு கருத்து நான் வரேன் திரு ஜென்ரா. ஒரு கருத்து இன்னைக்கு 18ஆம் தேதி தான் வந்திருக்கு. திரு KP முனுசாமி அவர்கள் திருவண்ணாமலையில கொடுக்கும்போது, நடிகர் விஜய் அரசியல்ல நீண்ட நெடிய பயணம் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் அவரை அரசியல் தலைவராக அங்கீகரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. உங்க கவனத்திற்கு திரு கல்யாணசுந்தரம், இந்த மாதிரியான கருத்துக்கள் ஒன்னொன்னா வரும்போது அதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத உங்கள்கிட்ட கேட்டேன். அப்புறம் விமர்சகர்கள் பத்தி திரு ஜென்ராம் உட்பட ஒரு கருத்தை நீங்க சொன்னதுனால அதிமுகவை ஆதரித்தும் விமர்சகர்கள் வராங்க. இல்ல அதிமுகவை ஆதரித்தும் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் வருகிறார்கள். அவர்களுக்கு நீங்க என்ன கருத்து சொல்றீங்கிறது அது அவங்களுக்கும் பொருந்துமாங்கிற கேள்வி மட்டும் நான் வைக்கிறேன். வேற எந்த முரணையும் நான் சொன்னேன். அறிக்கையில் இருக்கிற கருத்து அதிமுகவை ஆதரித்து பேசுகிறவர்கள் ஏதாவது அந்த அறிக்கையில் இருக்கிற கருத்துக்கு ஒப்ப நடந்திருந்தால், பேசியிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு பத்திரிகையாளர் ரகுட்டியை பேசிட்டு வந்துறேன். மற்ற 2 பேரோட கருத்து ஐயாட்ட கேட்க ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். ஓகே, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் அல்லது அரசியல் விமர்சகர்கள் அல்லது சோகால்டு நடுநிலையாளர்களுக்கு தங்களால் பேச முடியாத விஷயங்களை அவர்கள் மூலமாக பேசுகிறார்கள், அவர்களுக்கு அறிவுறுத்தி பேசுகிறார்கள். நண்பர் கல்யாணசுந்தரம் சொன்னார்ல, அந்த மாதிரி ஒருவேளை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பல சமயங்களில் ஆதரித்து பேசுறதுனால அதுல என்னையும் சேர்த்து அவர் சொல்கிறார் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரைக்கும் ஒரு பிரச்சனையில கூட இப்படி பேசுங்கள் அப்படி பேசுங்கள்னு சொல்லி எந்த விதமான ஆலோசனைகளையும் அறிவுறுத்தல்களையும் என்னிடம் கொடுத்ததே இல்லை அப்படிங்கிறத நான் இங்க உறுதியாக சொல்றேன்.